வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு பார்த்தீங்கன்னா, அது சொல்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து எங்களுக்கு இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் போடணுன்ட்டு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அண்ட் இப்போ சொல்கிறேன், இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெயின் டெம்பிள், ஒரு ஹிடன் ஜெயின் டெம்பிள் வந்து ஈசிஆரில் இருக்குது. கரெக்டாக எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நிம்மிலின்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க ஈசிஆரில். இந்த கோவளம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஒரு 34 கிலோமீட்டர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடையாறுலேருந்து. ஸோ அந்த பிளேஸ்க்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப பழைய டெம்பிள் நினைக்கிறேன். காரு வரல, ஓகே. ரொம்ப பழைய டெம்பிள், ஆனால் ஒரு பார்க்கறதுக்கு வந்து ஒரு மார்பிளில் கட்டி வேறு லெவலில் இருக்கும். பார்த்துட்டே இருக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா, கண்ணில் ஒத்திக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு டெம்பிள் அது. சரி, இன்றைக்கி வந்து பொங்கல் வேறு. ஐயோ ஆமாம், பொங்கல்னு சொல்லும் போதாங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சரி, வாழ்த்துக்கள் சொல்ல வந்துடும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி பொங்கல், அதனால் வந்துட்டு இன்றைக்கி நல்லதோட ஆரம்பிப்போம் அப்படின்றத கோயில் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இப்போ என்ன ஹிந்து கோயில் போயிடலான்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் நான் யூடியூப்பில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆமாங்க, இப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம மாயாஜால் தாண்டிட்டோம். இன்றைக்கி ஒரு விஷயம் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் 4 படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ இன்னொன்று கேப்டன் மில்லர், எஸ்கே படம் ஏதோ ஐலியானா, அது பேர் வாயில் இல்லைங்க. அண்ட் ரெண்டாவது இது மேரி கிறிஸ்மஸ், இன்னொரு படம் ஏதோ ஒன்று வந்துச்சுங்க, மிஷன் சாப்டர் 1. இந்த 4த்தில் என்ன எதுவுமே பார்க்கல. நீங்கள் எது பார்த்தீங்க, எது நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஸோ நான் வந்து அந்த படத்துக்கு போயிட்டு அந்த படத்தை பார்ப்பேன். நல்லா இருக்குறாங்க ஒருத்தர் கிட்ட கேட்டால் அந்த படம் நல்லா இருக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எந்த படம் நல்லா இருக்குது, ஸோ எதை பார்க்கலாம், எது ஒர்க் ஃபார் மணி அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கமெண்ட்டில் போடுங்க. என்னடா ரோட்டில் உருட்டிகிட்டு இருக்கீங்க, போங்களேண்டா போவீங்களா. இந்த பிரிட்ஜு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா சொல்கிறேன். இது வந்து முட்டுக்காடு பீச்சுன்னு வாங்க, ஓகேங்களா. சாரி, பிரிட்ஜு. என்ன பண்ணுவாங்கன்னா, காலைல வந்து சன்ரைஸு, மதியானம் சன்செட்டு பார்க்க வருவாங்க. லவ்வர்ஸ் வந்து நைட் டைமில் கசமசா பண்ண வருவாங்க. ஆனால் நான் ரொம்ப நாள் கழித்து இந்த இது பக்கம் வரேன். ஏன்னா வந்துட்டு நடுவில் வந்து நான் நிறையா டைம் வரவே இல்லை. ஏன்னா எனக்கு எப்போலாம் வந்து மனசு கஷ்டமாக இருக்கோ, இல்லைனா வந்து போர் அடிக்கிறதோ வீட்டில், அப்போலாம் கிளம்பி நான் இங்கே தான் வருவேன். வந்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு பொறுமையாக போவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி எதாவது தோணுச்சுன்னா, இவ்வளோ தூரம் வர முடியலன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் மைக்கு கழண்டுக்கிச்சு, அந்த மைக்கை மட்டும் போட்டுவிட்டு நான் திருப்பி ப்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, முதல்ல மைக்கை போட்டுருவோம். அந்த பட்டன் மாதிரி இருக்கும்ல மைக் மேலே, அது புட்டுக்கிட்டு வந்துச்சுங்க. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக் மேலே வந்துட்டு ஒரு லப்பர் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா. ஐ மீன் கவர் மாதிரி ஒன்று போட்டுருக்கலாம், பிளாக் கலரில். ஃபுல் பேர் தெரியல, ஆக்சுவல் பேர். என்னை பொறுத்தவரை கவர் தான், என்ன நான் வந்துக்கிறேனே கவர் தான். ஸோ அந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டே இருக்கும் போது கழண்டுக்கு ஹெல்மெட்குள்ளே சுட்டி எடுத்துச்சு. நம்ம அதை தான் வந்து நிப்பாட்டிட்டு சரி பண்ணோம். அண்டு மணி வந்து 12 மணி ஆகுது. நான் வந்து ஹுட்டி போட்டிருக்கேன், ஜீன் பேண்ட் போட்டிருக்கேன், ஓகேவா. ஸோ இது இவ்வளோ போட்டுமே எனக்கு பார்த்தீங்கன்னா குளிருது. உங்களுக்கு ரோடு ஃபுல்லாக பார்த்தா தெரியுதா? இருங்க, அவர் போயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எதனா வந்து ஏற்றிட்டோன்னு சொல்லுவாங்க. ஏன்பா இவ்வளோ கட்டு? ஒரு கார் விட்டு தெரியல நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ மணி 12 சொன்னேன் இல்லையா. எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா பனிமூட்டமாக இருக்குது, ஒரே எனக்கு ஃபாகாக இருக்குது. இதே நீங்கள் வந்து ஒரு ஜூலையில் இல்லை மே மாதம் வந்து கொடைக்கானல் போனீங்கன்னா எந்த ஒரு கிளைமேட் இருக்குமோ அந்த ஒரு கிளைமேட் இருக்குது. வெயில் வந்து அடிக்கிற மாதிரியே இல்லை. எனக்கு ஜீன்ஸ் பேண்ட்டுக்குள்ளெல்லாம் ஜில்லுன்னு காற்று போய்கிட்டு இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நம்ம சேர்ந்துட்டோம். இது என்ன ஆச்சுன்னா, இந்த இடம் வந்து ரைட் சைடில் இருக்குது, ஓகேங்களா. எங்கேருந்து உங்களுக்கு மேப்பில் வந்து நிம்மலின்னு காட்டும், ஆக்சுவலாக அது கிடையாது. சூறைக்காடுன்னு ஒரு ஊர் இருக்குங்க. கரெக்டாக தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ளே உள்ளே பூந்திங்கன்னா கோவிலோட கோபுரம் தெரியும் நமக்கு. ஸோ அந்த கோபுரத்தை ஃபாலோ பண்ணியே போனோம். உள்ளே வந்துட்டு ஒரு ரைட்டு இருக்கிறது, ஒரு ரோடு தான் இருக்குது. இந்த வழியாகவே போனீங்கன்னா நம்ம கோவில் போய் சேர்ந்துடலாம். ஆமாம், இதுதான் கோவில் என்ட்ரன்ஸா? ஆக்சுவலாக இதுதான் கோவில் என்ட்ரன்ஸு. இதுதான் பார்த்தீங்கன்னா கோவில் என்ட்ரன்ஸு. சரி, உள்ளே போயிட்டு இங்கேருந்து பார்க்க நல்லாயிருக்கு. நம்ம உள்ளே போயிட்டு அப்படி என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஆனால் டோக்கன் எதனா இருக்கா? சரிண்ணா.
கூகுள் பே இருக்குல்லண்ணா? ஓகே, டோக்கனில் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அவங்க டோக்கனுக்குலாம் எந்த காசும் வாங்கலை, நம்மளா இஷ்டப்பட்டு அங்கே இருக்கவங்களுக்கு கொடுத்தா உண்டு. ஸோ உங்களுக்கு இதோட ஸ்ட்ரெயிட் வியூ தெரியுதா? இது இன்னும் பக்கத்தில் போனால் அவங்களுக்கு இன்னும் பெருசாக தெரியும். அவங்க தூரம் நடந்து போயிட்டுருக்கேன், அப்படி தெரியுது. உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா இருக்குங்க, பிரம்மாண்டமாலாம் இல்லைன்னு அந்தளவு யூடியூப்பில் சொன்ன மாதிரி இல்லை, ஆனால் நல்லாயிருக்கு. இது வந்து நைட் டைமில் லைட் செட்டிங்லாம் போட்டாங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியல, இன்னும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ப்ளே ஏரியாலாம் இருக்குது, இங்கே காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சும்மா ப்ளே ஏரியான்னு சொல்லிவிட்டு 2 ராட்டினம், ஒரு சீசா இதெல்லாம் வச்சுருக்காங்க, சரிதான். ஸோ இதெல்லாம் வந்திங்கன்னா நீங்கள் குழந்தைங்களோட வரும்போது அவங்களும் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கோவில் உள்ள கீழே தர எல்லாம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. மோஸ்ட்டாக இந்த கோவிலுக்கு எல்லாருமே எதுக்கு வருவாங்கன்னா, மோஸ்ட்டாக வரவங்க வந்து ஜெயின் தான் வருவாங்க, அந்த ரிலீஜியஸ் வந்தவங்க. மிச்சம் இருக்கவங்களாம் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க, இல்லை வீடியோ எடுக்க, இல்லை சும்மா வந்து வருவாங்க. 2வது காரணம் இங்கே எல்லாமே வரத்துக்கு பார்த்திங்கன்னா யோகா பண்ணுறதுக்கு வருவாங்க. மனசுக்கு வந்து சாந்தி அது எல்லாமே கிடைக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக வருவாங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்துட்டு என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு இது தான். ஸோ தெரியுதா என்ட்ரன்ஸு? ஸோ அங்கே ஒருத்தர் இருந்தார், வீடியோ எடுக்கவும் இல்லை, அதனால தான் அப்படியே பொறுமையாக இந்த பக்கம் வந்துட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த மெயின் ஆர்ச்சு. ஸோ அதுலேருந்து உள்ளே வந்திங்கன்னா அந்த ப்ரேயர் ஹால் போயிடலாம். நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு ப்ரேயர் போவோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது இந்த இடம். ஆக்சுவலாக எங்கள் சொன்ன மாதிரி பாருங்களேன், இந்த ஸ்கல்ப்சர்லாம் பண்ணி வைக்கும்போது நல்லா பண்ணியிருக்காங்க. எப்படி அந்த தஞ்சாவூர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்தளவு பெருசாக இல்லைனாலும் ஓகே, நைஸ். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட என்ட்ரன்ஸ். ஸோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல பார்க்கறதுக்கே, எல்லாமே சூப்பராக தாங்க இருக்குது. ஒரு மனை நிம்மதி இந்த இடத்துக்கு வந்தால் கிடைக்குன்றது வந்துட்டு ரொம்ப உண்மை. எங்கே பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரே கப்புள்ஸாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக தெரியும் நினைக்கிறேன் கோப்ரோவில், ஆனால் நேரில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு கோயிலோட மோஸ்ட்டு பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, வழிபாடுனா யோகா, அதுக்கப்புறமா அந்த ஜெயினிசம் ஏதோ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு சொல்லல, மோஸ்ட்டாக கேட்கும்போது யோகாஸ் தான் அன்றைக்கி அந்த ஒரு யோகாவோட மெடிடேஷன் தாங்க கரெக்டான வார்த்தை இதுக்கு. இந்த கோயில்கள் என்ன இருக்குன்னு மேலே கேட்டிங்கன்னா, என்னென்ன வகையான கோவில்கள்லாம் இருக்குது, ஜெயின் கோவில் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்குமா புக் தான் நினைக்கிறேன் உள்ளே இருந்தது, எனக்கு ஆக்சுவலாக தெரியல. ஸோ அவர் வந்து என்னென்ன டைப்பில் இருக்கார், எப்படி வந்து அவதாரங்கள் எடுத்த நம்மளோட ராமாயணம் அது மாதிரி பார்த்துருக்கீங்களா, ஸோ அதில் எவ்வளோ கதைகள் இருக்குமோ அந்த மாதிரி கதைகளை வந்து சொல்கிறாங்க. 2வது இங்கே வரத்துக்கு பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கு ட்ரெஸ் கோட் இருக்குது. என்னென்னா இந்த ஷார்ட்ஸ்லாம் போட்டு வரக்கூடாது, ஒன்லி ஜீனு, ஷர்ட்டு இல்லை டிஷர்ட்டு, இந்த 3 தான் வரணும். வேறு எப்படி வந்தாலுமே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்குமா கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ட்ரெஸ் கோட் இருக்குது. எனக்கு அந்த ட்ரெஸ் டைப் தெரியல, ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அது என்னன்னு சொல்ல தெரியல. எனக்கு ஒன்று மட்டும் ஸ்ட்ரைக் ஆனது வந்து இந்த ஃப்ராக் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் போட்டு வரக்கூடாதுன்னு போட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னு நினைக்கிறேன், கூகுளில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேர்ள்ஸோட ட்ரெஸ் எனக்கு தெரியல ஆக்சுவலாக என்ன மாதிரி டைப் அவங்க கேட்குறாங்கன்ட்டு. ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த கோவில், பெருசாக வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த கோவில் ஒரு டூர் பார்த்திங்கன்னா அதை முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து பெல் ஐக்கான் அதை அமைக்கிட்டு போயிடுங்க. ஹேவ் அ குட் டே, பபாய், டாடா, see you. அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம்.